நடிகர் விஜய் பத்தி சகிலா அவர்கள் ஒரு பேட்டியில சொன்ன இந்த விஷயம் தான் இப்போ பேசும் பொருளா வளம் வந்துட்டு இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம். ஷகிலா அப்படின்னு சொன்னாலே மலையாள திரையுலகளோட முன்னணி கிளாமரான ஒரு பர்சன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். 90கள்ல இவங்க நடிச்ச கிளாமரான படம் ஒண்ணு கேரளாவில் செம்ம ஹிட் அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஆபாசமா படம் நடிக்கிறத ரொம்பவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்ப சின்ன சின்ன காமெடி ரோல்ல அவங்க நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை அடுத்து லாஸ்ட் இயர்ல குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில போட்டியாளராக கலந்துகிட்டது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருக்க குக்கிங் டேலண்ட்ஸ் எல்லாத்தையுமே வெளிப்படுத்திருந்தாங்க. இதை தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஜே உருவாடுச்சு. அது மட்டும் இல்லாம எல்லாரும் அம்மா அம்மான்னு சொல்லி அவங்க பின்னாடி சுத்திட்டு இருந்ததெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். சமீபத்துல ஒரு இன்டர்வியூல கலந்துகிட்ட இவங்க நடிகர் விஜய் பத்தி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்துல நான் விஜயோட நடிச்சிருந்திருக்கேன். என்னோட தங்கச்சி அவர் கூட டான்ஸ்லாம் ஆடி இருக்கு. அப்ப எங்களுக்கு பழக்கம் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் போனோன்னு ரொம்பவே கேப் விழுந்துருச்சு. அழகிய தமிழ் மகன் படத்துல எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு. அப்ப விஜயோட எனக்கு காய்ச்சல் வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர்களும் என்ன சொன்னாங்கன்னா, இல்லப்பா விஜயோட உங்களுக்கு காய்ச்சல்லாம் இல்ல அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்க நிலைமையில திடீர்னு பார்த்தா அன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல விஜயோட நடிக்கிற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஷூட்டே இருந்துச்சு. அதை பார்த்தோன்னா நானே ஆச்சரியப்பட்டேன். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டா, நான் விஜய்ட்ட எப்படி போய் பேசுறது, என்ன ஞாபகம் வச்சிருப்பாரா இல்ல நான் தெரியாத மாதிரியே இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்கத்தோடு தான் அங்க நின்றுட்டு இருந்தேன். ஆனா விஜய் அவர்கள் ஷெட்டுக்குள்ள வந்த உடனேயே ஹாய் ஷகி அப்படின்னு சொன்னோடனே அங்க எல்லாருமே என்ன அதிர்ச்சியா பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாருமே என்ன பார்த்த விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் இத்தனை வருஷம் போயுமே அவங்க என்ன மறக்காம மனசுல வச்சிட்டு இருந்ததை நினைக்கும் பொழுது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட மனுஷங்களும் இப்ப இருக்காங்க அப்படிங்கறத நான் அங்க உணர்ந்தேன் அப்படின்னு ஷகிலா அவர்கள் மனமுருகி பேசியிருந்திருக்காங்க. ஸோ இதை கேட்ட ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா இருக்காங்க. இப்ப ரீசன்ட் பீரியடாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், விஜய் அவர்கள் அரசியல்ல தான் அதிகபட்சமா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. சோ நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் சின்ன சின்ன ரோல்ல நடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கசிய ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் பண்ண நல்ல விஷயங்கள் ஒரு பக்கம் வெளியே வந்திருந்தாலும் அவரோட உண்மையான கேரக்டர் எல்லாருமே ஒரு பக்கம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டயத்துல இந்த மாதிரி விஷயம் வெளியே வந்தது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் ஒரு பக்கம் பாராட்டு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.